மனசிலாயோ விலாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் லீவ் அன்னைக்கு இங்கே வில்லிவாக்கத்தில் இருக்க ரயில் மியூசியம் போனோம். அந்த மியூசியமை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரயில் மியூசியம் உள்ளே என்னென்ன இருக்குன்னா, நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உபயோகப்படுத்தின ட்ரெயின் இருக்குது. அதாவது ரயில் வண்டிகள், அதோட ரயில் பெட்டிகள், அதோட உதிரி பாகங்கள், ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அப்பப்போ அந்த தண்டவாளம், அப்புறமா அந்த வீலு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சுருந்தாங்க. அப்புறமா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெயின் மாடரேஷன் வந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா. ஃபஸ்ட்டு நமக்குலாம் என்ன தெரியும்னா, அந்த நீராவியில் ஓடுற ட்ரெயின், அப்புறம் நிலக்கரியில் ஓடுற ட்ரெயின், அதுக்கப்புறமா தான் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்லாம் வந்துச்சு. இப்போ நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டில் இருக்கிறோம். இப்போ இந்த சென்னையில் இருக்கிற ரயில் மியூசியம் எப்போ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குன்னா, ஒரு 1993லேருந்து 94 அப்போ தான் அவங்க ஒரு ப்ரப்போசலே வைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு மியூசியம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு. அது இந்த பிளான்லாம் முடிஞ்சு எப்போ இனாக்ரேட் பண்ணுறாங்கன்னா, 2002 மார்ச் 31 அப்போ இருந்த ரயில்வே மினிஸ்டர் நிதிஷ்குமார் ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. இதெல்லாம் பப்ளிக்லாம் போகிறதுக்காக என்றைக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, அதே வருஷம் ஏப்ரல் 16, அதாவது மார்ச் 2002 ஏப்ரல் 16 அப்போது மக்கள் போகிறதுக்காக ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அந்த ரயில் மியூசியமில் என்னென்ன இருக்குன்னா, ரெஸ்டாரண்ட் இருக்குது, தியேட்டர் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கேயே எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மியூசியமோட பேர் ரீஜனல் ரயில் மியூசியம் அப்படின்னு தான் இருந்திருக்கு. அந்த நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது எப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, மெட்ராஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அது இப்போ வேணால் சென்னை டேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அது எப்போன்னா அக்டோபர் 22, 2016 அப்போ இந்த ரீஜனல் ரயில் மியூசியம் அப்படின்ற பேரை சென்னை ரயில் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அக்டோபர் 2, 2016 அங்கே ஒரு ஆர்ட் கேலரி ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம இந்திய தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வச்சு அங்கே ஒரு ஆர்ட் கேலரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த மியூசியம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. எப்படின்னா, நீங்கள் வெளியே பார்க்கலாம், அவ்வளோ ஒரு ரோடு இருக்குது, அவ்வளோ பஸ்ஸு எல்லாமே போயிட்டு இருக்குது. ஆனால் உள்ளே நீங்கள் போயிட்டிங்கன்னா அவ்வளோ அமைதியாக, சைலண்ட்டாக, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ட்ரு ஆகும்போதே அந்த டிக்கெட் கவுண்டர் கூட எப்படி இருக்குன்னா, அந்த ரயில் பாக்ஸ் இருக்கும், ரயில் பெட்டி, அந்த மாதிரி தான் அந்த டிக்கெட் கவுண்டர் கூட வச்சுருந்தாங்க. போகும்போதே நல்லா ஜாலியாக இருக்கும். குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, எக்ஸைட்மெண்ட்டாக ஆகுவாங்க. ஏன்னா அவங்க அந்த பழங்காலத்து விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நானே பார்த்ததில்ல நிறைய விஷயம். அங்கே ஒரு விஷயமும் பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும். அமைதியாக இருந்தாலுமே நமக்கு ஒரு போர் அடிக்காது. இந்த விஷயம் இப்படி இருக்கா, இந்த ட்ரெயின் இப்படி இருந்திருக்கா. அதுக்கப்புறமா ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் குட்டி குட்டி கிளாஸ் பாக்ஸில் அந்த ட்ரெயின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதாவது இந்தியன் ரயில்வே மற்றவங்களுக்கு என்னென்ன ட்ரெயின்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது எந்த இயரில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அழகாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த வால்ஸ்லலாம் அந்த ட்ரெயின் பிக்சர்ஸ்லாம் வரைஞ்சிருந்தது சூப்பராக இருந்தது. அப்புறம் ஒரு ஷவரில் ட்ரெயின் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தோம்னா ட்ரெயின் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே இருக்கும். அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்தோம் நாங்களாம், ஜாலியாக இருந்தது. அப்புறம் நிறைய ஃபோட்டோ கிளிப்ஸ், பேப்பர் கிளிப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஒரு டெலிஃபோன் இருந்தது, அதை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.